வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு 3 BHK வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வுட்ல டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. சுத்தீர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உள்ள வரலாம். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷ்லாம் ரெடியாக இருக்குது. லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1012 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வருங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு 1012 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க. ஹெட்ரூம், செப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் நேர்பில் கோவூர் EB ஆஃபீஸ் பேக் சைடில் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க இது. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டுமே நம்ம போட்டிருக்கோம். மெயின் கேட் அடுத்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈசானி மூலையில் உங்களுக்கு போர்வெல்லுமே நம்ம எடுத்தும் இருக்கோம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க்கு. ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ரஃப் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோம் வால்க்கு. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துடலாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் நம்ம விட்டுருக்கோம். சின்னதாக ஒரு கேட்டுமே இருக்கு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் டோர் தான். மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். இந்த ஆளோட எக்ஸ்டைனில் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வெட்டி போய் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சுக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் வெளிச்சுக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது. இந்த அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வுட்டில் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்கோம். டிவி யூனிட் ட்ராஸ்லாம் கொடுத்து ஃபுல்லாகவே ட்ராஸ்லாம் கொடுத்து ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணது தாங்க இது எல்லாமே. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்குள்ளவே இன்வெர்டர் வைக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உள்ள வராங்க. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் வீடு வந்து ரெடியாக இருக்கு. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். அது நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கும் நம்ம போட்டிருக்கோங்க. ட்ராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. போதுமான உங்களுக்கு பிளேட், ஸ்பூன்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு திங்ஸ் ஏதாவது வைக்கிறதா வச்சுக்கலாம். அதில் ட்ராஸ்லாம் நிறைய தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் வந்து கிரைனட்டில் வச்சுருக்கோங்க எல் ஷேப்பில். நல்ல ஒரு பெரிய கிச்சன் தாங்க இது. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா ரூமும் இருக்கு. இது வந்து பூஜா ரூமு. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் கஸ்டர் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இதுலேயும் வயசுக்காக ஒரு ஜன்னலுமே இருக்கு. அண்ட் இங்கேயும் பாத்திரம் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் டைப்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் பண்ணுறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். அடுத்ததாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்கு. அண்டு லாபி ஏரியா இருக்கு. அதை பற்றி பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு.
படிக்கட்டு ஃபுல்லாகவே நம்ம கிரைனைட் தான் ஊற்றிருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லாபி ஏரியாங்க. இது ஃபுல்லாகவே லாபி ஏரியா. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான லாபி ஏரியா தான். இது வந்து உங்களுக்கு சைலண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு. இங்கேயுமே உங்களுக்கு பால்கனி ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான் அது. இன்னொரு பெயிண்டிங்குமே நம்ம உள்ளுக்குள்ள அடிக்க வேண்டியிருக்குங்க. அதுவும் அடிச்சுன்னு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் அது. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோங்க. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸஸ் ஃபுல்லாக வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்கணும்னா பாயிண்ட்டுமே நம்ம கொடுப்போம். இங்கே வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின். அந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா. நல்ல ஒரு பெரிய பால்கனி தாங்க அது. ஈஸ்ட் பசிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி ஏரியா தான் அது. அடுத்த தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட்டாக தான் போட்டுரும். வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலுமே இருக்குங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸஸ் ஃபுல்லாகவே வைக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். அடுத்த செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு மொட்டை மாடி தான். இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore 40 lakhs பட்ஜெட் வருங்க. 1,40,00,000 பட்ஜெட் வரும். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டினா 80% இருக்கும். நம்ம பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டுங்க. செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு வந்து மொட்டை மாடி தான். மாடிக்கு போட்டு மாடே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்குள்ள ஒரு டேங்க்குமே நம்ம வச்சும் இருக்கோம். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடியோ வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்க. உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.